வெல்கம் டு பாலாஜி. நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா கரெக்ட் கார்டன் பிரியாணிக்கு தாங்க. நிறைய செலிபிரிட்டிலாம் வர்றோம்னாங்க. அது போக ஆஃபர் ப்ரைஸில் பிரியாணிலாம் கொடுக்குறோம்னாங்க. என்ட்ரன்ஸ்லேயே தரமாக பண்ணியிருந்தாங்க. ஜண்டை மேளம்லாம் வச்சு 2 வெல்கம் கேர்ள்ஸ் எல்லாம் வச்சு வெல்கம் பண்ணாங்க. நாங்களும் அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்புறம் எம்எல்ஏலாம் வந்திருந்தாங்க. நாங்கள் ஒரு டென்ட்டை பார்த்துக்கிட்டு உட்காந்து இடத்த பிடிச்சோம். இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ நம்ம கேமராமேன் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வளைச்சி சுற்றி எடுத்தாப்புல அந்த ஓலைக்கொட்டாயை செம்ம கூலிங்காக செம்மையாக இருந்துச்சுங்க. நாங்கள் முன்னாடியே பிரியாணிலாம் வாங்கிட்டு ஆஃபர் பிரியாணி நாங்கள் வாங்கி ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் செலிப்ரிட்டிலாம் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். யார் யார் வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கோமதி, அப்புறம் சபானா, அப்புறம் எஸ்எஸ்ஜே மியூசிக் ஏஞ்சலினா வந்திருந்தாங்க. அது போக நம்ம பலக்குரல் நம்ம ரோபோ சங்கரனை வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்துவிட்டு நாங்கள் அவங்க ரிப்பன் கட் பண்ணுற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு என்ன பேசுகிறாங்க என்னங்கிறத கேட்டுவிட்டு நேராக சாப்பிட்ற இடத்துக்கு நம்ம அந்த ஓலைக்கொட்டாய்க்கு இடம் பிடிச்ச இடத்துக்கு அவர் கையை பிடிச்சா கணக்கா இணைந்த கைகள் வரிசையா கையை பிடிச்சிருவாங்கப்பா. கை தட்டி கூச்சப்படாம கை தட்டுங்க. நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. போட்டோ அல்ல படம் எடுக்கிறதை விட்டு கைதிட்டமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது. ஆஃபர் ப்ரைஸில் பிரியாணி கொடுக்குறாங்க, எல்லாம் ஓகே. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது என்னங்கிறது சொல்ல வேணாமா? உண்மையிலேங்க இவங்க கொடுத்த ஒரு பாக்ஸில் பிரியாணி கொடுத்துருந்தா, ஸ்வீட்டு, அப்புறம் தால்ச்சா கொடுத்துருந்தாங்க, அப்புறம் தயிர் பச்சடி தாங்க. நானும் ஒரு இலையை போட்டு தண்ணியெல்லாம் தொளிச்சிட்டு பிரியாணி கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே சொல்லப்போனால் பிரியாணியில் உள்ள சிக்கன் சாஃப்டாக நல்லா வெந்துருந்துச்சுங்க. இவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்து தான் சொல்லலாங்க. அப்புறம் நான் ஒரு இலையில் நம்மளுக்கு அந்த இலை ஓடுறதுக்கு அங்கே உள்ள ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் இந்த மாதிரி வீடியோ எடுக்குன்னு எனக்கு ஒரு இலையும் தண்ணி பாட்டிலும் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம். அவங்களும் கொடுத்துட்டா. நானும் இலையெல்லாம் தண்ணியெல்லாம் தொளிச்சுவிட்டு பிரியாணி கொட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. பிரியாணி கொட்டி அதோட ஒரு முட்டை, நல்லா சிக்கன் பீஸ் நிறையா வச்சு கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே சிக்கன் நல்லா வெந்துருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கான்னு. மற்ற கடை மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ணாமல் ஒரிஜினல் ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் இலையில் பிரியாணிலாம் கொட்டி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்த செலிபிரிட்டிலாம் ஒவ்வொரு குட்டிலாம் ரிப்பன் கட் பண்ண ஆரம்பிச்சா. நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா செலிபிரிட்டியும் நம்ம சைடு திரும்பிட்டாங்க. நான் கூட என்னையத்தையும் பார்க்க வரான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ரிப்பன் கட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து ரிப்பன் கட் பண்ணுறது அங்கேயே நின்று வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம என்னதே இருந்தாலும் பிரியாணி இப்படி இலையில போட்டுவிட்டு வெயிட் பண்ண முடியாதுல்ல. அவங்க கட் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு நானும் பிரியாணிக்கு ஓடிட்டேங்க சாப்பிட்றதுக்கு. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒர்த்தான பிரியாணியே. 200 rupees ஒர்த்து தான். நம்ம யூடியூப் சேனலுக்காக ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி தண்ணி பாட்டில் இலையெல்லாம் கொடுத்து நீங்கள் வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்த ஸ்டாஃப் மெம்பருக்கு தேங்க்யூ. செம்ம க்ரௌடுங்க. ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்தனால என்னமோ பயங்கர கூட்டம். நாங்களே எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.